பிரதமர் நரேந்திர மோடியின் ஹெலிகாப்டர் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்கி இருக்கிறது. பிரதமரை வரவேற்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்கே குழுமி இருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஹெலிபேடில் நேரடியாக சென்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது பிரதமரை வரவேற்க அங்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் குழுமி இருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். பிரதமருக்கு யாரெல்லாம் இணைந்து வரவேற்பு தெரிவிக்கிறார்கள்? இலகுவதி, மதுராந்தகம் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு விழா நடைபெறும் அருகிலேயே அவர் வந்து இறங்கிவிட்டார். அவரை வரவேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், கட்சியுடைய மூத்த தலைவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, அதே போன்று ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களும் வரிசையாக நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இடம்பெற்று வரவேற்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தற்போது விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தருகிறார். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை இருந்த பிறகு அதன் மீது அவருடைய முக்கிய தலைவர்கள், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் விழா மேடையில் பேச்சை தொடங்குவார்கள். அதன் பிறகு ஒன்றன் தொடங்கி இறுதியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். நம் முன்னே குறிப்பிட்டது போல அவருடைய உரையை எதிர்பார்த்து அங்கு கூடியிருக்கக்கூடிய கட்சியுடைய தொண்டர்கள், அதே போல கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது விழா மேடைக்கு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்காக தனியாக அமைக்கப்பட்டிருந்த அந்த பிரத்யேக கார் பயன்படுத்தப்பட்டு தற்போது அவர் விழா மேடைக்கு வர தொடங்கி இருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிகளும் அங்கே நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு அவர் வர இருக்கிறார். விழா மேடைக்கு தொண்டர்களையும் அனைத்து கட்சியுடைய தொண்டர்களையும் வரவேற்கும் விதமாக அவர் கையசைத்திருப்பது தெரிய வருகிறது. அதன் பிறகு அவர் தற்போது கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் விழா மேடையில் தொடர்ந்து பேசி வருகிற காட்சியை நம்மால் ஒரு புறம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு இறுதியாக நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்கிறார். இதற்கு முன்பாக தொடர்ந்து நான் குறிப்பிட்டது போல அவருடைய உரையை கவனிக்க கூடியிருக்கிறார்கள். முக்கியமாக உரையாக அவருடைய உரையை பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முக்கிய கூட்டமாக இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய இந்த சூழல்ல முதல் கூட்டமாக இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெறக்கூடிய அனைத்து கட்சியுடைய நிர்வாகிகளும் வருகிறார்கள். இன்னும் ஒரு சில கட்சிகள் இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதாக திட்டமிட இருக்கிறார்கள். எனவே அனைவரும் இந்த கூட்டணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்து விட்டார்கள். இன்னும் தொடர்ந்து அவர் பேச்சை தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விழா மேடைக்கு பேச இருப்பது நமக்கு தெரிய வருகிறது. ஏறக்குறைய இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு கூட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மதுராந்தகத்தை பொறுத்தவரை 1 லட்சம் இருக்கைகள் அமர்வதற்காக போடப்பட்டிருந்தது. நிறையாக நிரம்பி வரையக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அனைத்துமே பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி காவல்துறை அதிகமாக குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரதான சாலையில வரக்கூடிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கைகள், மாற்று வழிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கனரக வாகனங்களுக்கும் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இலவக வாகனங்களுக்கும் தற்போது விழா நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வருவர்களுடைய மட்டுமே தற்போது அங்கு வரக்கூடிய இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டத்திற்கு அதிகமான நிர்வாகிகள், கட்சியுடைய பல்வேறு கட்சிகள் கொடி, தோரணம், வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா முதல் கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய அந்த கட்சியுடைய முதல் கூட்டம் என்பதால் ஏற்பாடுகள் பிரமாண்டமாக செய்யக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்தில் அருகே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு இறங்கி தற்போது விழா நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவரை வரவேற்கும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போல மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் தொடர்ந்து அவர் வரவேற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்த கட்டமா விழா மேடைக்கு வர இருக்கிறாரு. ஒவ்வொரு தலைவராக தொடர்ந்து பேச இருக்காங்க. நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி, திரு எல் முருகன், திரு நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பிரதமரை வரவேற்றிருக்கிறார்கள்.
ஹெலிகாப்டர்ல இருந்து அவர் தனது தனி வாகனம் மூலமாக விழா மேடைக்கு வர இருக்கிறார். அதை காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. ஆனந்தன், ஒவ்வொரு முறையும் பிரதமர் தமிழகம் வரும்போது சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே உற்று நோக்கப்படும். அவர் என்ன உடை அணிந்திருக்கிறார், சாலை வலம் வந்தாரா, என்ன தமிழ்ல என்ன பேசுகிறார் போன்ற பல்வேறு விஷயங்கள். இப்போ சாலை வலம் மேற்கொள்வது மாதிரி ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? ஏன்னா குறைந்த தூரம் தான் அப்படின்னாலும் கூட சாலை வலம் என்ற திட்டம் இருக்கிறதா? அதனை தாண்டி பிரதமர் இன்றைக்கு என்ன பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இன்றைக்கு காலையிலேயே அவர் சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்தார். திமுகவை தாக்கிதான் அந்த பதிவு இருந்தது. அந்த வகையில் இன்னைக்கு அவர் பேச போற உள்ளடக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அது குறித்த விவரம் இருக்கா? திலகவதி, சாலை மார்க்கமாக அவர் பயணித்த ஏற்பாடும் அதுவும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறை திட்டமிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும், அதே போல வரக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப எளிதாக இருக்கும் ஹெலிகாப்டர்ல சென்று வருகை தந்தால். அதனால அதை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது திரும்பி வரும் பொழுது. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்டு கேட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் உரையாற்றும் போது ஒவ்வொரு முறையும் புதிய கருத்துக்களை பதிவு செய்வது, பல விதமான கூட்டங்களை பங்கேற்று அவருடைய கருத்துக்களை பரிமாற்றுவது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டமா நம்ம பார்க்க முடியுது. தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த மைய பொருளாக இது பார்க்கப்படுகிறது. அவருடைய சொல்லக்கூடிய கருத்து, அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுடைய உரை வீச்சு எப்படி இருக்கும் என்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி அவர் பேசுவார் என்று தொடர்ந்து நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அது இருக்கும். ஆனா அந்த குற்றச்சாட்டு என்ன மாதிரியான ஒரு முன்வைக்கிறார்? பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு பிரதான குற்றச்சாட்டுகள், துணை முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை பிரதான முன்வைத்து தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய கருத்துக்களை பரிமாறினார். இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எல்லோருமே அவர்கள் சொல்வது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு சொல்வார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக மீது என்ன மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்க இருக்கிறார் என்று பொறுத்து பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது அந்த விமர்சனத்தை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வாக இந்த கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எல்லா அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியுடைய பிரதிநிதிகள், தொண்டர்கள் என ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய இடத்தில் அவருடைய உரையுடைய வீழ்ச்சி எப்படி இருக்கும் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டு காலத்தினுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்கு அது குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல தொழில் என்ன மாதிரியான முதலீடு ஈர்ப்பு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், அதுவும் அந்த தொடர்பான விமர்சனங்கள் வைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எந்த விதத்தில் இருக்கிறது என்பது குறித்து அவர் பேசுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதல்வர் உட்பட என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று அவருடைய சொல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய உரையில் முக்கியமான கூட்டணி கட்சியுடைய ஒருங்கிணைந்து எப்படி செயல்படணும், வெற்றி எப்படி உறுதிப்படுத்த வேண்டும், அந்த பேச்சுக்கும் ஒரு முக்கியமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு கூட்டணியில் சேரக்கூடியவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி வெற்றியை சூட வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை பலரும் பலவிதமான யுக்தியை கையாண்டு சொல்வார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி இதை சொல்ல இருக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்தியா முழுவதுமே அவர்கள் மெஜாரிட்டியா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய வியூகம் எப்படி இருக்கும், கூட்டணி கட்சியோடு பங்கேற்று போட்டியிடக்கூடிய இடங்கள்ல அவருடைய வியூகம் எப்படி இருக்கும் என்று அவருடைய ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய யுக்தியை கையாள்வார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன மாதிரியான விதத்தை அவர் கையாள இருக்கிறார் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையை முக்கியமான உரையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. திலகவதி.